சாம்ராஜ்யம் உருவாக்கவே புது தெம்போடவே பெரிய கம்போடவே உள்ள பொங்க விளையாடவே உலகத்தை இவர் அடிச்சாரே இது பூனையா யானையா இல்ல பூனையில் யானையா கருப்பு அரக்கனை இவர் கொன்றாரே ஜிங்ஜும் கேக்கிங்கா நின்றாரே உணலும் வீடாம போனாரே ஜிங்ஜும் யாருன்னு நிரூபிச்சாரே இவர் போல பூனையா வருவாரா கேக்கிங்கா கேட்ச் பிடிச்சாரே. இதற்கு முன்பு ஜிஞ்சு கேட்டில் நானும் ஒரு ஹீரோ தானே அவங்க கிட்ட சொல்லி அந்த போட்டியில வின் பண்றதுக்குள்ள என் உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சுங்க. ஆனா அதையும் நான் பண்ணி காட்டுவேன்னு சொல்லி இறங்கியிருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா இன்னும் நிறைய உழைக்க வேண்டி இருக்கும். மான்ஸ்டர் எல்லாம் எங்களை ரவுண்டு கட்டிடுச்சு. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா பறக்க விட்டு அடிக்கிறானுங்கப்பா. என் கெதி அதோ கெதின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் எங்களை காப்பாத்த ஒரு கூட்டமே வரும்னு நினைச்சா 3 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனா எல்லாரையும் மொத்தமா பிடிச்சிட்டாங்க. மான்ஸ்டரை பொழந்து கட்டி எங்களையும் காப்பாத்திட்டாங்க. இப்ப நான் மேஜிக் வேர்ட்ஸையும் வேற கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா? இங்க மேஜிக் டவர் இருக்குன்ற விஷயம் எனக்கு இன்னைக்குதான் தெரியும். எப்படியாவது இன்னைக்கு இந்த டவரோட டாப்புக்கு போய் அந்த சக்தியை பார்க்காம நான் விட மாட்டேன்னு முடிவெடுத்துக்கேன். வாங்க போலாம். மேஜிக் காங் மினுமினுக்கும் சூரிய ஒளி பார்ட் 1. என்ன இது புதுசா வானத்தில் ஏதோ மாற்றம் தெரியுது. ஆமா அதெல்லாம் எங்க போச்சு? ஆமா இது என்னது? குருவே சரணம். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாமி கும்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என் ஆசைய சொன்னேன். உண்மையாவா? அப்ப நாங்களும் வேண்டிக்கு போறோம். இங்க பாரு, அவன் சொல்றதெல்லாம் நீ செய்யாத. பின்னாடி வா. ஆமா அவன் ஒரு பச்சை மண்ணு. அவனை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது. ஏப்பா பச்சை மண்ணு ஏன் அழுவுற? இது என்னோட ஆனந்த கண்ணீர்ப்பா. நான் இந்த சிலையை பாக்குறதுக்காக எத்தனை வருஷம் காத்திருந்த தெரியுமா? உண்மைதான். இவரு உண்மையிலேயே பெரிய வீரன்னு பார்த்தாலே தெரியும். என்னதான் பிரச்சனை? ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? இவரு கூட நான் போட்டோ எடுத்தாத வச்சுக்கணும். வாங்கப்பா செல்ஃபி எடுப்போம். இன்னும் என்னால் அந்த மேஜிக் அங்க பார்க்க முடியல. உள்ளே வந்துட்டா முங்கடி மண்டையா? மாஸ்டருக்கு என்ன சொல்லி தெரியல. பேசுறத விட்டுட்டு மேஜிக் காங்க கண்டுபிடிக்கலாம் வாங்க. போயிடு. நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. பொறுமையா போங்கப்பா, மூச்சு முட்டுது. யாராவது இங்க இருந்து சமாளிக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதை. இந்த மாற்றம் மிகப்பெரிய சீற்றமா இருக்க போகுது. என்கிட்ட இருந்தா தப்பிச்சு போகலான்னு பாக்குறேன். அது அவ்வளவு ஈஸி இல்ல கண்ணா. உங்களை நான் கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டேன். ரொம்ப வேகமாவே வந்துட்டியே. நாங்களா யாரு? என்ன நடக்குதுங்க? ஏன் நின்ட்டீங்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லப்பா, ரொம்ப.
ஒருவேளை ட்ரம் சிவமணி இருந்திருப்பாரோ? அங்க இருக்கு மேஜிக் காங். ஆனா அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய காங் மாதிரி இருக்கு. அது என்னவா வேணா இருக்கட்டும், வாங்க பாக்கலாம். பாத்து போ. என்னையா ட்ராப்ஸ்? பார்த்து ஜாகிரதை, விழுந்துடாத. இதுதான் அவசரப்படக்கூடாதுன்னு அப்பவே சொன்னேன். என்ன ட்ரம் எல்லாம் பறக்குது? இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதுவும் ஒரு ட்ராப் தான். இங்க பாருங்க, ஒண்ணுமே ஆகல. போலாம். இதுக்காக கொம்பை என்ன வந்து அடிச்சிருக்கலாம். கொஞ்ச நேரம் பேசாம சும்மா பியர் மாதிரி வாசிச்சுட்டே அடிப்பா. நானே ஜம்ப் பண்ணுவேன். நான் ஒண்ணும் பொடியா இல்ல. எங்களை நம்பு, நாங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ். நாம இந்த பக்கம் போகணும். நான் இந்த பக்கம் போகணும்னு நினைச்சேன். நாசமா போச்சு. அந்த மேஜிக் காங் அங்கதான் இருக்கு. நான் இதை முடிச்சு காட்டிடுவேன். பாக்குறீங்களா? உன்ன மாதிரி பொடி பையனோட உதவியில எங்களுக்கு தேவைப்படாது. என்ன பாசிங்கப்படுத்துற? நான் இதுக்கு சரி வர மாட்டேனா என்ன? அவன் கொஞ்சம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க. கண்ணா இப்பட சூடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஜிஞ்சு கேட், இதோ வந்துட்டேன். அங்க பாருங்க, எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா அந்த மேஜிக் காங் எங்க இருக்குன்னு தெரியல. அது கண்டிப்பா அந்த டவரோட டாப்ல தான் இருக்கும். ஏன் 8வது அறிவு டவர்ல ஏறி பாருன்னு சொல்லுச்சு. நீ என்ன சொல்ற? இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. வாங்க, நாம போய் அதை எப்படியாவது முடிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு தடவை அடிச்சா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். போ. உங்களுக்கு சொன்னா புரியாது. ஆஹா, நான் மான்ஸ்டரை காலி பண்ணிட்டேன். நீ எதுக்காக நிறுத்துன? இதெல்லாம் ஜுஜுபி, நான் பாத்துக்கிறேன். அந்த மேஜிக் காங் டாப்ல இருக்கு, வாங்க. அதை விட இந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். என்னையா நீங்க? ஏன் 8வது அறிவு சொல்லுச்சுன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் நம்புங்க. மேஜிக் காங்க கண்டுபிடிக்க சொல்லி மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இத பாரு, நீ அவனை பாத்துக்க. நான் கிளம்புறேன். நன்றிப்பா. கரெக்டா கண்டுபிடிச்சிரு. டேய் ஜிங்கனமணி, உங்களுக்கு நான் தான்டா சதி. சங்கு சக்கர மாதிரி சொலண்டு அடிக்க போறேன்.
அல்லேக்கா தூக்கி மல்லாக்கா போட போறேன். மேஜிக் காங், நான் உன்னை கண்டுபிடிப்பேன். டிராப் மேல டிராப் வச்சு நமக்கு ஆப்பு வைக்கிறானுங்களே. ஆமா, என்ன இது இவ்வளவு பெருசா இருக்கு? வேடிக்கை பாக்குறத விட்டு வாங்க போலாம். ஏய் நில்றா. என்ன சாமி ஆச்சு? முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போகாத, பின்னாடி வா. இன்னைக்கு நம்ம கெதி அதோ கெதி. என்னை தடுத்து நிறுத்த முடியாது, நான் பாத்துக்கிறேன். எப்படி வந்தன்னு பார்த்தல? அற்புதமையா. கருப்பு டிரஸ் போட்டாலும் நான் நெருப்பு மாதிரி செயல்படுவேன். நீங்க உண்மையிலேயே கலக்கிட்டீங்க. நெருப்பு கூட நிறைய எரியுது. எரியாதா பின்ன? என்ன நெருப்பா? பொடி பயலாம். என்ன இப்படி கலாய் பண்ண நான் எதிர்பார்க்கல. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நானும் ஹீரோ தான். டிராப் மேல டிராப் வச்சு ஆப்பு வைக்கிறானுங்க. இங்க வர எல்லா டிராப்பையும் தவிர்த்து கஷ்டப்பட்டு மேல போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். மேஜிக் காங்காக உயிரிய பண்ணி வைப்பியா நீ? நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? வாயில வட சுடாம அதை செஞ்சு காட்டு. வா. என்னப்பா இது வேலை செய்ய மாட்டேங்குது? அட என்னப்பா அங்க கிராக் விழுந்து கிடக்கு. அச்சாச்சோ. அடுத்த எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. பார்ட் 2 உங்களுக்காக.